ஷஷ்டியப்த பூர்த்தி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். எனக்கு அதுதான் மாமா முக்கியம். எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை கிடையாதுமா. இந்த வயசான காலத்துல ஆயுள் விருத்திக்காக இந்த பூஜை பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது? என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த ஃபங்க்ஷனை இந்த வீட்டுக்கு மருமகன்ற முறையில நீதான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். காஞ்சனா இருந்தா இருக்கட்டும், இல்லன்னா போகட்டும். மாமா. அம்மா மாமா, திரு என்ன தேடி வந்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவன்கிட்ட எதையும் காட்டிக்காதீங்க ப்ளீஸ் மாமா. நான் அவனை சமாளிச்சுக்கிறேன். திரு வரட்டும், அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லதான் போறேன். அவனை எனக்கு நல்லாவே தெரியும். அவன் உன்னை இப்படி விட மாட்டான். இந்த விசேஷத்தை நீ இல்லாம நடத்தவே விட மாட்டான். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க என்னடான்னா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. தாத்தா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரு, அது மாமா. தாத்தா, ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்படியே நிறுத்திட்டீங்க. திரு, எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலப்பா. கோவில்ல வர சாம்பிராணி போகலாம் எனக்கு ஒத்துக்கல. அதான் கார்ல உட்கார்ந்துட்டு இருந்த, அதுக்குள்ள மாமா வந்தாரு. நீயும் என்ன தேடிட்டு வந்துட்ட. ஐயோ, என்னாச்சுமா? ஒன்னும் இல்லடா. அத்தை வந்துட்டாங்க. நான் காஞ்சனா அத்தை கிட்ட உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். டேய், இப்படி உடம்பு முடியாம நாங்க வந்தேன்னு வச்சுக்க, பாக்குற எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். எனக்கு சரியான உடனே நானே அங்க வரேன். என்னம்மா சொல்றீங்க? அன்னைக்கு இதே கோயில்ல தான் அந்த பொண்ணு உங்க நெத்தியில குங்குமம் வச்சதும் உங்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. இப்ப திரும்பவும் உடம்பு முடியலன்னு சொல்றீங்க. அது உண்மைதான்டா. இது வேற என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. திடீர்னு ஒரு மாதிரி தலை சுத்துது. ஒரே கொமட்டல், வாந்தி வர மாதிரி வேற இருக்கு. மூச்சு திணறலா இருக்கு. என்னை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு ஒண்ணுமே ஆகாது. காஞ்சனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க வந்திருக்காங்க. நீ அவங்கள போய் கவனிடா. இப்ப நமக்கு அதுதான் முக்கியம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க வந்துடுறேன். எனக்கு எல்லாம் சரியாயிடும். டேய், நீயும் இங்க வந்துட்டா சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாரு கவனிப்பாங்க? நான் கொஞ்ச நேரம் கார்ல இருந்துட்டு அங்க வந்துடுறேன். போ. தாத்தா பாட்டி கூட இருந்து இந்த ஃபங்க்ஷனை ஒரு குறை இல்லாம நல்லபடியா நடத்தணும். சரியா? எனக்கு உடம்பு முடியலங்கிறத யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சரிம்மா, டைம் ஆயிடுச்சு. வாங்க போலாம். நீ போப்பா, வர போப்பா. ஒரு நிமிஷம். கவிதா, வா, நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. ஒரு நிமிஷம். வயலு, வா. இப்ப எடுங்க. வயசுல சின்னவனா இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்திட்டப்பா. ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான், பேசிட்டு வந்தேன். சரிப்பா, நீ போய் பேசிட்டு. ஐயோ, இது எப்படி நான் மறந்தேன்? காஞ்சனா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா, ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு வச்ச இந்த காணிக்கைய அம்மனுக்கு செலுத்துறதா வேண்டிட்டு இருந்தேன். இப்ப நான் இதை எடுத்துட்டு கோயிலுக்கு போனா காஞ்சனாவோட கண்ணுல படுற மாதிரி ஆயிடும். தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஆனா ஷஷ்டியப்த பூர்த்தி முடியறதுக்குள்ள இந்த காணிக்கை அம்மனுக்கு போய் சேர்ந்தாகணுமே. ஐயோ, எப்படி சேர்ப்பேன்?
இருக்கீங்களா? ஆமாம்மா. நீ நல்லா இருக்கியா? ஆமா, நான் நல்லா இருக்கேன். எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். என்னம்மா உதவின்னு கேக்குறீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ம். நல்ல விஷயத்துக்காக வேண்டி காணிக்கையை முடிஞ்சு வச்சிருக்கேன். அது இப்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இந்த காணிக்கையை அம்மனோட உண்டியல்ல சேர்க்கணும். எனக்காக நீ அதை பண்ண முடியுமா? அம்மா, வேண்டுதல்னு சொல்றீங்க, நீங்களே பண்ணலாமே. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் கேக்குறேன். ஓ சரிம்மா, கொடுங்க. இந்தம்மா. சரி. ம்.